Hello students, நம்ம இப்போ வந்து history 4th lesson பார்க்க போகிறோம். Okay, ancient cities of தமிழகம். இதில் இருக்க important terms பாருங்க. Then we will see the book exercise. Do you know பாருங்க, Mesopotamian civilization is the earliest civilization in the world. It is 6500 years old. அதாவது இருக்கிற எல்லா சிவிலைசேஷனை விட மெசபடோமியன் சிவிலைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6500 வருஷம் வந்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த மதுரையை பற்றி சம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. மதுரை ஹேட் நாலங்கடி அண்ட் ஆலங்கடி. நாலங்கடி அப்படின்னா டே மார்க்கெட், ஆலங்கடினா ஈவினிங் மார்க்கெட், அதாவது பகல் சந்தை இரவு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை இஸ் நோன் அஸ் தூங்கா நகரம், த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ். அதாவது மதுரை வந்து பார்த்திங்கன்னா தூங்கா நகரம், எப்பயுமே அது வந்து தூங்காது. அதாவது தட் மீன்ஸ் ஆல்வேஸ் இட் இஸ் பிஸி அப்படின்னு அர்த்தம். ஓகே, மதுரை வாஸ் எ சேஃப் பிளேஸ் வேர் உமன் பர்ச்சேஸ்டு திங்ஸ் ஃப்ரம் ஆலங்கடி வித்தவுட் எனி ஃபியர். ஆலங்கடினா ஈவினிங் மார்க்கெட், அதாவது நைட் டைமில் கூட போயிட்டு பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பயம் இல்லாத நடமாடலாம், அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பூம்புகார் அப்படிங்கிறது வாஸ் அ போர்ட், அது வந்து ஒரு துறைமுகம் அப்படிங்கிறாங்க. மதுரை வாஸ் எ ட்ரேடிங் டவுன், அது வந்து வியாபார நகரம் அப்படிங்கிறாங்க. காஞ்சி வாஸ் அன் எஜுகேஷ்னல் சென்டர், அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு கல்வி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த தமிழ் sayings represent the uniqueness of each ancient Tamil kingdom. ஸோ ஒவ்வொரு தமிழ் கிங்டம், தமிழ் பேரரசு என்ன சொல்கிறாங்க, அதுக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சோழ நாடு சோறுடைத்து, அதாவது அங்கே ரைஸ் இன் அபுடன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அங்கே அரிசி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து, பேர்ல்ஸ் இன் அபுடன்ஸ், முத்து வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சேர நாடு வேலமுடைத்து, எலஃபன்ட்ஸ் இன் அபுடன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா சேர நாட்டில் யானைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, ஸ்காலர்ஸ் இன் அபுடன்ஸ், அதாவது வல்லுநர்கள் தொண்டை நாட்டில் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் இதெல்லாம் வந்து சேர நாட்டு சார்ந்தது, சோழ நாட்டு சார்ந்தது, பாண்டிய நாடு அல்லது தொண்டை நாட்டு சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சேர நாடு கம்ப்ரைஸ்டு மலையாளம் ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், கரூர், கன்னியாகுமரி அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கேரளா. அதாவது பார்த்திங்கன்னா மலையாளம் பேசக்கூடிய பகுதிகள், தமிழ்நாட்டில் மலையாளம் பேசக்கூடிய பகுதிகள் அண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ் கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், கரூர், கன்னியாகுமரி, அப்புறம் கேரளானுடைய சில பகுதிகள், இதெல்லாம் சேர நாட்டை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. சோழ நாடு ப்ரெசன்ட் டே தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி அண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகைனா நாகப்பட்டினம்னு கூட சொல்லுவாங்க, திருச்சி திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழ நாட்டு சார்ந்தது அப்படிங்கிறாங்க. பாண்டிய நாடு எர்ஸ்ட்வைல் கம்போசிட் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டை நாடு ப்ரெசன்ட் டே காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வெள்ளூர் அண்ட் நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தினுடைய வடப்பகுதிகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, now we will see the book exercise. You come to the book exercise. First Roman, choose the correct answer. Which of the following regions has a city more than 6500 years old? நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதாவது 6500 வருஷங்கள் வந்து பழமையான நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தொண்டை மண்டலம். செகண்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ தமிழ் சிட்டி? ஸோ கீழே கொடுத்துருக்கல எது தமிழ் சிட்டி அப்படிங்க. ஈரா, ஹராப்பா, மொஹஞ்சதாரோலாம் தமிழ் சிட்டி கிடையாது. காஞ்சிபுரம் ஒன்லி இஸ் த தமிழ் சிட்டி. ஓகே, தேர்ட் ஒன், which city is not related to the Bay of Bengal? Bay of Bengal சம்மந்தம் இல்லாத பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மதுரை. ஓகே, ஃபோர்த் ஒன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் தமிழ்ஸ் ஆர் நோன் ஃப்ரம், எதில் அப்படின்னு அதாவது நீர் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா எதில் எந்த பகுதிகளில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்லணை, டேங்க்ஸ் இன் காஞ்சிபுரம். ஸோ இந்த ரெண்டு பகுதியிலேருந்து அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா A and B ஆர் கரெக்ட். Fifth one, which is not the oldest city among the
ஃபாலோயிங் ஒன்ஸ் இதில் வந்து எது ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ சென்னை தான். ஏன்னா மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் இது எல்லாமே ஓல்டஸ்ட் சிட்டிஸ். ஓகே. ஸோ 6th கொஷின், விச் சிட்டி இஸ் ரிலேட்டட் டு கீழடி எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறாங்க. கீழடி எக்ஸ்கவேஷனுக்கு சம்மந்தம் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் மதுரை. ஏன்னா மற்றது எல்லாமே காஞ்சிபுரம், பூம்புகார், ஹரப்பா எல்லாமே கீழடி எக்ஸ்கவேஷனுக்கு ரிலேட்டடான ஒரு இடங்கள் தான். ஸோ ஆன்சர் மதுரை. ஓகே, டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் மேட்சஸ் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கூட்ஸ் வேர் இம்போர்ட்டட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த சிட்டி பூம்புகார். அது கூட்ஸ்னால் சரக்குகள் வந்து ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் வந்து பூம்புகாரில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. பே ஆஃப் பெங்கால் வாஸ் சிச்சுவேட்டட் ஃபார் ட்ரேடிங் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ். அது வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால்னால் வங்காள விரிகுடா. அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாடுகள் கூட வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். Okay, statement and its reason are correct. That is the answer. Okay, second question. திருநாவுக்கரசர் said கல்வியில் கரையில்லாத. The statement refers to the city காஞ்சிபுரம். திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரத்தை கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஹுவான்சாங் செட் காஞ்சிபுரம் இஸ் ஒன் அமாங் த 7 சேக்ரட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா. ஹுவான்சாங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 7 புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. காளிதாஸ் செட் காஞ்சிபுரம் இஸ் த பெஸ்ட் சிட்டி அமாங் த சிட்டிஸ். காளிதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா சிட்டிஸை விட காஞ்சிபுரம் வந்து ஒரு சிறந்த சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட். ஓகே, தேர்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நாலங்கடி அப்படிங்கிறது நைட் ஷாப் அப்படிங்கிறாங்க, அது வந்து தப்பு. நாலங்கடினா டே ஷாப்பு, ஆலங்கடினா டே டைம் ஷாப்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு. பிகாஸ் ஆலங்கடினா நைட் ஷாப்பு. ஓகே, ancient Roman coin factory was found at பூம்புகார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்து தப்பு. பேர்ல்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒவரி நியர் கொர்க்கை, அதுதான் கொர்க்கை, அதுதான் வந்து கரெக்டு. அதாவது பேர்ல்ஸ் முத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொர்க்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவரி அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, யூ கம் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, மெகஸ்தனிஸ் ஹாஸ் மென்ஷன்ட் மதுரை இன் ஹிஸ் அக்கௌண்ட். மெகஸ்தனிஸ் வந்து அவரோட குறிப்பில் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஹுவான்சாங் கேம் டு த தமிழ் சிட்டி ஆஃப் காஞ்சிபுரம். ஹுவான்சாங் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோவலன் அண்ட் கண்ணகி லிவ்ட் இன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. ஈராக் இஸ் மென்ஷன்ட் இன் பட்டினப்பாலை அப்படிங்கிறாங்க, ஸோ அது கரெக்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோவலன் அண்ட் கண்ணகி லிவ்ட் இன் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ராங். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பூம்புகாரில் தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் கோவலன் அண்ட் கண்ணகி lived in Kanjipuram. That is the wrong statement. Okay, because they lived in Pumbuhar. Next, fifth one, find out the correct pair. Kudal Nagar Pumbuhar, Tunga Nagaram Harappa, City of Education Madurai, City of Temples Kanjipuram. இதில் வந்து சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட் பார், மற்றது எல்லாமே ராங்காக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, to see city of temples Kanjipuram, that is the correct statement. Find the wrong pair அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், வடமலை கோல்டு, வெஸ்டர்ன் காட்ஸ் சாண்டல், சதர்ன் சி பேர்ல்ஸ், ஈஸ்டர்ன் சி அகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஈஸ்டர்ன் சி அகில் அப்படிங்கிறது ராங் பேர். ஸோ மற்றது எல்லாமே கரெக்டான பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks. காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் வாஸ் பில்ட் பை. யார் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினாங்க அப்படின்னா பல்லவா கிங் ராஜசிம்மா. பல்லவா PALLAVA, பல்லவா கிங் KING, ராஜசிம்ஹா RAJASIMHA, ராஜசிம்ஹா. அவர் தான் வந்து இந்த பல்லவா கிங் ராஜசிம்மர் அப்படிங்கிற அரசர் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார். செகண்ட் கொஷின், டேஸ் இஸ் நோன் அஸ் த சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ். காஞ்சி ஆர் காஞ்சிபுரம்னு கூட எழுதலாம். ஸோ காஞ்சிபுரம், அந்த காஞ்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களினுடைய நகரம், சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேர்ட் கொஷின் மாசாத்வன் மீன்ஸ் எ பிக் ட்ரேடர். மாசாத்வன் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா ஒரு பெரிய வியாபாரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் with the outside world developed in பூம்புகார் because of its trade relationship with it. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பூம்புகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வெளி உலகத்துக்கு கூட. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் கூட அவங்க வந்து வியாபார தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, செகண்ட் கொஷின், உமன் ஆல்சோ பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஆலங்கடி ஆஃப் மதுரை வித்தவுட் ஃபியர். ஆலங்கடின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தட் இஸ் நைட் ஷாப் அப்படின்ட்டு. ஸோ நைட் டைமில் கூட அவங்க போயிட்டு பயம் இல்லாத எந்த பொருளையும் வாங்கலாம் மதுரையில் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஒன். தேர்ட் ஒன், மெனி ராக்கெட் டெம்பிள்ஸ் வேர் மேட் டூரிங் பல்லவா பீரியட். அதாவது நிறைய ராக்கெட் டெம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபோர்த் ஒன், போதி தர்மர் பிலாங்டு டு காஞ்சிபுரம் அப்படிங்கிறாங்க. ஸோ போதி தர்மர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ஸோ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே.